குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே தற்காலிக அமைதி ஒப்பந்தம் அமலில் இருந்தாலும் ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பதட்டம் நீடித்து வருகிறது. ஈரான் மற்றும் ஓமனை ஒட்டியுள்ள ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கச்சா எண்ணெய் உள்ளிட்ட வணிக கப்பல்கள் செல்லும் விவகாரத்தில் அறிவிக்கப்பட்ட கடல்பாதை வழியாக மட்டுமே கப்பல்கள் செல்ல வேண்டும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்த உத்தரவை மீறும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் ஓமனை ஒட்டியுள்ள கடற்பகுதியில் நேற்று மட்டும் அமெரிக்கா ஆதரவுடன் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க முயன்ற 3 கச்சா எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் அடுத்தடுத்து தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலை பிரிட்டன் கடல்சார் பாதுகாப்பு அமைப்பும் உறுதிப்படுத்தியது. இதனால் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் மீண்டும் பதட்ட நிலை ஏற்பட்டது. எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்க ராணுவம் தெற்கு ஈரானில் உள்ள சிரி, குவாசிம் தீவு, பந்தர் அப்பாஸ் மற்றும் கார்க் தீவு உள்ளிட்ட பகுதிகள் மீது வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இது மட்டுமின்றி ஈரானின் முக்கிய துறைமுகங்களும் குறிவைத்து தாக்கப்பட்டன. மேலும் உலக சந்தையில் எண்ணெய் விற்பனை செய்ய ஈரானுக்கு வழங்கப்பட்டிருந்த உரிமத்தையும் அமெரிக்கா ரத்து செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே எட்டப்பட்டிருந்த தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் முறியும் சூழல் உருவாகியுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க மத்திய படை தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வணிக கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி பெரும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் நோக்கிலேயே ஈரான் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. மேலும் ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து சென்ற 3 வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் அமெரிக்காவின் தாக்குதல்களை ஈரான் ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் இறப்பு அல்லது சேத விவரங்கள் குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலையும் வெளியிடவில்லை. நள்ளிரவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பெரும்பாலும் மக்கள் வசிக்கும் பகுதிகளை குறிவைக்கப்பட்டதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் தேவை என கருதப்படும் எந்தவொரு நடவடிக்கையையும் எடுக்க தயங்க மாட்டோம் என்று அமெரிக்காவுக்கு ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது.